ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணியின் இளம் வீரர் பிரேசர் மெக்குர்க் 15 பந்துகளில் அரை சதம் அடித்து சாதனை படைத்துள்ளார். டெல்லி ஹைதராபாத் அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தில் ஏராளமான சாதனைகள் படைக்கப்பட்டு முறியடிக்கப்பட்டு வருகின்றது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 266 ரன்கள் விளாசியது. சிறப்பாக ஆடிய டிராவிஸ் ஹெட் வெறும் 16 பந்துகளில் அரை சதம் அடித்து சாதனை படைத்தார். இதன் பின் 267 ரன்கள் என்ற இலக்குடன் டெல்லி அணி களமிறங்கியது. டெல்லி அணியின் தொடக்க வீரர்கள் இருவரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறிய நிலையில் அதிரடி வீரர் மெக்குர்க் பேட்டிங்கை நம்பிய டெல்லி அணியின் ஆட்டம் அமைந்தது. அவர் வாஷிங்டன் சுந்தர் வீசிய 3வது ஓவரிலேயே 3 சிக்சர் 3 பவுண்டரி உட்பட 30 ரன்களை விளாசினார். தொடர்ந்து கமின்ஸ் பவுலிங்கிலும் 1 சிக்ஸ் 1 பவுண்டரியை மெக்குர்க் விளாச பவர் பிளே ஓவர்கள் முடிவடைந்தும் மயங்க் மார்க்கண்டே அட்டாக்கில் வந்தார். அந்த ஓவரின் 3வது பந்தில் மெக்குர்க் சிக்சர் அடித்து 15 பந்துகளில் அரை சதம் அடித்து அசத்தினார். அதன் பின் ஹாட்ரிக் சிக்சர்களை விளாசிய அவர் 18 பந்துகளில் 7 சிக்ஸ் 5 4 உட்பட 18 பந்துகளில் 65 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இதன் மூலம் IPL தொடரில் அதிவேக அரை சதம் விளாசிய வீரர்கள் பட்டியலில் பிரேசர் மெக்குர்க் 3வது இடத்தை பிடித்துள்ளார். இருவருக்கு முன்பாக ராஜஸ்தான் அணியின் இளம் வீரர் யாஸ்வி ஜெய்ஸ்வால் 13 பந்துகளிலும் KL ராகுல் மற்றும் கமின்ஸ் இருவரும் 14 பந்துகளிலும் அரை சதம் அடித்துள்ளனர். இவர்களுக்கு பின் பிரேசர் மெக்குர்க் இடம் பிடித்துள்ளார். இதேபோல் டெல்லி அணிக்காக குறைந்த பந்துகளில் அரை சதம் அடித்த வீரர்கள் பட்டியலில் மெக்குர்க் முதலிடம் பிடித்துள்ளார். இதற்கு முன்பாக டெல்லி அணிக்காக கிறிஸ் மோரில் குஜராத் லயன்ஸ் அணிக்கு எதிரான விளையாடிய போது 17 பந்துகளில் அரை சதம் அடித்ததே சாதனையாக இருந்தது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.